ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரைக்கும் உண்டான மாத பலன்கள், அதாவது ஆனி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்க வந்திருக்கோம். கும்பராசி நேயர்களே, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி, 7 சனி போயின்னு இருக்கு. இவ்வளவு நாளாக பட்ட கஷ்டத்தை விட சற்று கம்மியான கஷ்டம் பட வேண்டிய கட்டாயமாக இருக்கும். 2ஆம் இடத்துல சனி பகவான். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். அதுதான் ரொம்பவுமே முக்கியம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குருவின் பார்வையும் இருக்குது. அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது, பணம் நிச்சயமாக கூட்டிக்கொண்டே இருக்கும். ராசியிலேயே ராகு பகவான் அபரிமிதமான எண்ண அலைகள். என்னென்னா எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணும், உலகமே தன் கைக்குள் அடக்கம்ன்ற மாதிரியான ஒரு பெரிய இது எல்லாத்துக்குமே ஓடக்கூடிய, பாஞ்சி பிடிக்கக்கூடிய இந்த மாதிரியான எண்ணங்கள், எல்லாவற்றையும் தானே போய் சாதிக்கணுன்ற ஒரு ஓட்டம், இது எல்லாமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். சரி, இந்த மாத பலன், அதாவது பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம் 32 நாட்கள். இது என்னென்ன மாறுதல்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது, மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு நம்ம பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது படிப்பு ஸ்தானத்துக்கு போகிறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஏன்னா 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, அவரே 4ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். குரல் வளம் மிக்கவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேனால் 6ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், 4 மற்றும் 9க்கு அதிபதியானவர். அவர் போய் 6ஆம் இடத்துல போய் மறைகிறார். குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் படிப்பு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் சிறு பின்னடைவு இருந்தால் அதில் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய, ஏதாவது டாப் ஒரு ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு இடம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. புதிய கடன் அமையும், புதுசாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும். பொருளாதார பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்காது, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் போகிறதுனால சிறு பிரச்சனைகள் இருக்கும். தாயின் உடல்நிலையில் பார்த்தீங்களேனால் சற்று மருத்துவ சம்பந்த செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. வேலையில் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வேலையில் சிறிது மாற்றங்கள் வரும். மாற்றங்கள் ப்ரமோஷனாக இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. சரி, இந்த மாதத்தில் சூரியனும் புதனும் என்னென்ன மாறுதல்களை கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். அதை தவிர இந்த மாதத்தில் முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும்னு சொன்னோம். சில நாட்கள் முயற்சியை தள்ளி வைக்கிறது நல்லது. 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடிய நாட்களில் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லைன்னா, கோச்சாரம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருந்தும் எந்த எளிய வழிபாடுகள் இல்லை எந்த கோவிலுக்கு போயிட்டு வருது அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்போம். அருமையாக சொன்னீங்க. ராசியில் இருக்கிற ராகுவும் சப்தமத்தில் இருக்கிற கேதுவுக்கும் இடையில அனைத்து கிரகங்களும் மாற்றுச்சு. இதுக்கு பேர் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது கால சர்ப தோஷம்னு பேர். இந்த கால சர்ப தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, வெற்றிகளை கிட்டக்க கொண்டு வரும், கடைசி நேரத்தில் இழுபறிய நிலைமையை கொண்டு வரும். ஏன்னு கேட்டிங்கனாக்க, ராசியில் ராகுவும் சப்தமத்தில் கேதுவும், ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் மாற்றதுனால முயற்சிகள் எடுப்பீங்க. எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றிக்கு விளிம்புக்கு போகும்பொழுது ஒரு சிறு தடை தாமதம் ஏற்பட்டு அதற்கு பிறகு வெற்றி பெறுவீர்கள். அப்போ இந்த காலகட்டங்களில் ராசியில் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் பிரம்மாண்டம் 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 பிரம்மாண்டம், ஆனால் அதை செயல்படுத்தும் போது சிறு தடங்கல்கள் வரும். அப்போ அந்த தடங்கல்களை சமாளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒன்று. அடுத்தது, பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி புதனே இருக்காரு. அப்போ உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுக்குது.
பூர்வ புண்ணிய சித்திராவணம் வழுக்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது அதற்கு உண்டான தடைகளும் தாமதங்களும் கடந்த காலகட்டங்களில் 7.5 சனி நடந்ததுனால குலதெய்வ வழிபாடுகளும் மத குருமார்களை சந்திச்சு இருக்கிற வழிபாடுகளுக்கும் தடை ஏற்பட்டிருந்துச்சு. அந்த தடைகள் அத்தனையும் விலக ஆரம்பிச்சிடும். அதே போல் 7ற்கு உண்டான சூரிய பகவானும் 5ல் போயிட்டாரு. நீண்ட நாட்களாக கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த தடை தாமதம் விலகி வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக வம்ச விருத்தி என்கின்ற குல விருத்தி, குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதார். என்னதான் செல்வங்களும் செல்வாக்கும் இருந்தாலும் குழந்தையோட அழுகுரல் கேட்காத வீடே இல்லை அப்படின்னு நினைக்கிற கும்பராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் வம்ச விருத்தி ஆகும். நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவர்களுக்கு, கருத்து வேறுபாடு கொண்டிருந்தவங்களுக்கு, நீண்ட நாட்களில் பிரிவினை முயற்சி செய்துட்டு இருந்தவங்களுக்கு குடும்பம் ஒருங்கிணைய வாய்ப்புகள் உண்டாகும். முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு, 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, உங்களுடைய ராசிநாதனே இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் ரொம்ப வாய் விட்டு பேசிக்கிட்டு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு எடுக்கின்ற முயற்சிகள் சில நேரம் பலரால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அதுக்கு பேர் மிஸ்கம்யூனிகேஷன். ஏன்னா 2ஆம் பாவத்தில் சனி இருக்காரு, குருவுடைய பார்வை இருக்கு. ஆனாலும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய போனீங்கன்னா அது உங்களுக்கு தீங்காக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொல்கிறது அனைவராலும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரையிலும் யாகா வாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு கேட்குற கேள்விக்கு ஆமாம் இல்லை அதோடு நிப்பாட்டினீங்கன்னாக்க பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இல்லை தேவையில்லாமல் போய் பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்க முடியும். சரி, இந்த கும்பராசி நேயர்களுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள்னு பேர். ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வரக்கூடியது அப்படின்றது இது சந்திர ஆஷ்டமம். சந்திரன் அஷ்டமத்தில் மறைகிறது. அப்போ அந்த தினங்கள் என்னன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 21/6/2026 மற்றும் 22/6/2026 மற்றும் 23/6/2026 இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகள் செய்கிறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் செய்கிறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். சரி, இப்போ ஒரு சில பேருக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நடக்கின்ற தசாநாதன், அந்தரநாதன், புத்திநாதன், சூட்சமநாதன் கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மையை குறைச்சா சரணாகதி அடைய வேண்டிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு எம்பெருமான் சனீஸ்வரன். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதான கோயில், ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானை சரணாகதி அடையணும். அப்போ அந்த 15/6/2026 16/7/2026 வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் அன்றைய தினம் முதல் கோரை அப்படின்றது சனி கோரை 6-7 நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு 3 எள் தீபம் 9 முறை பிரதட்சணம். அதே போல் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை அன்றைக்கு சுவாமிக்கு எள் சாதமோ தயிர் சாதமோ அங்கே உள்ள சிவாச்சாரியார்கிட்ட சொல்லி நைவேத்தியம் பண்ணிட்டு வர பக்தர்களுக்கு விநியோகம். இது பண்ணினா வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்டவிட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, மொத்தத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு 15/6/2026 16/7/2026 வரலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு என்னதான் 7.5 சனி நடந்தாலும் பாத சனி நடந்தாலும் குருவின் பார்வையின் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் கவனமாக இருக்கணும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிச்சயமாக அதாவது மனசு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ராசியிலேயே உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால மன அலைகள், எண்ண அலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் சந்தோஷமான நிலைமை நிலக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாறுதல்கள், ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குருவின் பார்வை 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் சார்ந்த
அதாவது கல்விகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலை அதாவது தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பும், படிப்பு நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். வேலை நிமித்தமாக நிச்சயமாக ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய காலகட்டம், அதாவது ஆஃப் ஷோர் கேம்பஸ் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வந்து சேரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசி என்பது மீனராசி. உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 5 உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கிறார். மிக 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 விசேஷம். எப்ப ராசிநாதன் ராசியை பார்க்கும் பொழுது எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள். தனக்காரனான குரு உச்சம் பெற்றிருக்கிறார், ராசிநாதனான குரு உச்சம் பெற்றிருக்கிறார். அவர் உங்களுடைய ராசியில் இருக்கின்ற சனி பகவானையும் பார்க்கிறார். குருவும் சனியும் பார்க்கக்கூடியதற்கு யோகம் குரு சண்டால யோகம் என்று பெயர். இந்த குரு சண்டாலம் இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வக்கீல் தொழிலுக்கு படித்திருந்தாக்க, லாயர் தொழில் படித்திருந்தாக்க அவர்கள் பதவி உயர்வு பெற்று நீதிபதியாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம்னு சொல்லலாம். 2ஆம் இடத்தில் 2ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் இருக்கின்றார். மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்த அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள், வீட்டில் கெட்டி மேல ஓசை கேட்கக்கூடிய காலகட்டங்கள். சரி, அடுத்தது இந்த மீனராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்தில் உள்ள சூரியனும் புதனும் மற்றும் 5ஆம் இடத்தில் உண்டான சுக்கிரனும் என்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தாயின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ராசிநாதனான மீன ராசிக்கு அதிபதியானவர் குரு, குருவின் பார்வை இருக்கிறது பெரிய விசேஷம். அதோடு பார்த்தோம்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. 3ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவர்களுக்கு இப்பொழுது சரி செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது இதுக்குள்ள அதாவது இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் உள்ள கிரேட் 1 கிரேட் 2 ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறதுக்கு அவங்களுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற எக்ஸாம்ஸ்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர இந்த எல்ஐசி, எஸ்பிஐ இந்த மாதிரியான குவார்சி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய சம்பந்தம் பெற்ற தனியார் இது நிச்சயமான கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமும் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும். மன அழுத்தம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் சேர்ந்து 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். ராசிக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 4ஆம் இடத்துல உட்கார்றதுனால கடன் தொல்லைகள் இருக்கும். அதாவது வீடு, வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள், பொதுவாகவே வீட்டுக்கு உண்டான கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும், படிப்புக்கு உண்டான புதிய கடன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். செவ்வாயும் 3ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள்ன்றது சந்திராஷ்டம நாட்கள். இது என்னைக்கு வருது இந்த மாதத்தில். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. அப்படின்னா என்ன மாதிரியான எளிய பரிகாரங்கள், எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றத பற்றி நம்மளுடைய ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மீனராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் உங்களுடைய ஜனன ராசியிலிருந்து கோல்சாரத்தில் 8ஆம் இடத்துக்கு வரக்கூடியது சந்திராஷ்டம தினங்கள். அப்போ அந்த சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னாக்க 24/6/2026 மற்றும் 25/6/2026 மற்றும் 26/6/2026 இந்த 3 நாட்களும் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்கள் செய்கிறத தவிர்க்கணும். சரி, இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில பேருக்கு
நடக்கின்ற தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னாக்க நம்மளுடைய அரக்கோணம், காஞ்சிபுரம் பக்கத்தில் உள்ள அரக்கோணம் பக்கத்தில் உள்ள கோவிந்தவாடி அகரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அது வந்து பாலாற்றின் கரையோரத்தில் இருக்குது. அங்கே உள்ள கோயில், முக்கியமான கோயில் யார் அப்படின்னாக்க குருவுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்தி. அது யாரால் ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்னாக்க காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகான் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த கோயில். அந்த கோயிலுக்கு 15/6/2026 16/7/2027 ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க. அப்போ போயிட்டு வரும்பொழுது அவர் வாழ்ந்த இடத்துல மண்ணில் படும்பொழுது வெற்றி 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 கிடைக்கும். அதே போல் இந்த 15/6/2026 16/7/2027 கூட வரக்கூடிய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வியாழன் ஹோரை அப்படின்றது கார்த்தால 6 to 7, கார்த்தால 6 to 7 நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு ஒரு நைதிகம் 9 முறை பிரதட்சணம். கடைசி வியாழக்கிழமை, அதாவது இந்த 15/6/2026 16/7/2026 வர கடைசி வியாழக்கிழமை இன்னைக்கு சுவாமிக்கு எங்கள் சிவாச்சாரியார்கிட்ட சொல்லி சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ண சொல்லி வர பக்தர்களுக்கு கொடுத்துக்கிட்டு வாங்க. இதை மாதிரி பண்ணும்போது வர பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாமே சூரியனை கண்டு விட்டு எப்படி பனி விலகுதோ அதே மாதிரி விலகுமா விலகும். சரி, மொத்தத்தில் இந்த ஆணி மாதம் மீனராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத கன்க்ளூஷனாக பார்ப்போமா? ஆனி மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீர்களேயானால் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடம் போகிறதுனால முயற்சிகளில் சிறு சிறு இடர்பாடுகள் இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. குருவின் பார்வை இருந்தாலும் நிச்சயமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றமும், புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும், அதற்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும், படிப்பிற்காக குழந்தைகளின் படிப்பின் செலவிற்காக புதிதாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையிறது. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழில் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதிகமாக கடன் சுமை ஏறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா தாயின் உடல்நிலையில் நல்லபடியாக இருக்கும்னு சொன்ன தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தேவையற்ற செலவுகளையும் அதிகமான அதாவது எதிர்பார்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த பராபவ வருஷம் ஆனி மாதம் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.